ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அவருக்கு 3 விஷயம் ரொம்ப அவசியமானது. ஒன்னு தன்னம்பிக்கை, இன்னொன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு கடின உழைப்பு. கடின உழைப்பு இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி தாங்க. உழைப்பால சாதிக்க முடியாததுன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த பாப்பா ரொம்ப அழகா பேசிச்சு, கல்வி கல்வின்னு. நல்லா படிச்சுட்டோம், MA MPhil நல்ல டிகிரி வாங்கியாச்சு, நல்ல இடத்துல வேலையும் கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டோம்னா 1 லட்சம் ரூபாய். படிச்சவனா இருந்தாலும் உழைச்சா தாங்க அந்த பணமே கிடைக்கும். படிப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு கருவூல மாதிரி, அதை வச்சு பயன்படுத்தி உழைச்சோம்னா பணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கல்விக்கு எடுத்துக்காட்டா என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். நான் வந்து LKGல இருந்து ரொம்ப சாதாரணமா படிச்சேன். அப்ப அதுக்கு தகுந்த மதிப்பெண் தான் எனக்கு லைஃப்ல கிடைச்சது. ஆனா என்னுடைய 12ஆம் வகுப்பு தேர்வுல தான் நான் கடின உழைப்புங்கிற ஆயுதத்தை உள்ள போட்டேன். வெற்றிங்கிற கனி எனக்கு கிடைச்சதுங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த 12ஆம் வகுப்பு தேர்வுல நான் திருப்பூர் கோவை மாவட்டத்திலே முதலிடம் பிடிச்சேன். இதுக்கு காரணம் என்னுடைய கடின உழைப்பு. பணம்ங்கிறாங்கல்ல, பணம்ங்கிறது வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் தான். கூரை பார்த்துட்டு பணம் வருமா பணம் வருமான்னு பார்த்துட்டு இருந்தா வந்துருமா? வராது. உழைக்கணும். பணத்துக்கும் நம்ம உழைக்கணும். நான் உழைக்காம வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்றவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? உழைச்சாதான் வாழ்க்கையில பணம், உழைச்சாதான் கல்வி, உழைச்சாதான் வாழ்க்கையில எல்லாமே. அதாவது சொல்லுவாங்க, முள் நிறைஞ்ச கடினமான பலாப்பழத்தோட தோலை, அந்த பலாப்பழத்தோட தோலை அகற்றினாதான் அதோட ருசியே பார்க்க முடியும். தொழிலாளியா இருந்து முதலாளி ஆனவங்க எத்தனையோ பேர். உழைப்புங்கிறது நம்ம உடல்ல ரத்தம், நம்ம உடலுக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் மேடம் உழைப்புங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கையுடைய தேடல் பணத்தை நோக்கி இருக்குது. தேடலுக்குண்டான அறிவு கல்வி தருது. நம்ம தேடி கொண்டு போய் கொடுக்கறது நம்மளுடைய உறவுக்கு. அந்த தேடல்னு சொல்றமே அதாங்க உழைப்பு. காலம் ரொம்ப ஓடிட்டே இருக்குதாமா. இது ஒரு கவிஞர் முனைவர் சுகுமாருங்கிறவர் சொல்லியிருப்பாரு, விழுகின்ற வியர்வை துளி கூட உரமாகும் நீ உழைத்திருந்தால், விழுகின்ற சாதனை கூட தவமாகும் நீ உழைத்திருந்தால், எப்போதும் விழித்திருங்கள், விரித்திருங்கள் உங்கள் சிறகை, சாதனை உங்கள் கையில், சரித்திரம் உங்கள் பையில் சொல்லியிருப்பாரு. அடிச்சு சொல்றாங்க, வாழ்க்கையில உயர்றதுக்கு கடின உழைப்பு தான், உழைப்பு தான், உழைப்பு தான். காலையில எழுந்திருச்சு என் பையன் பிஸ்கட்டுமா பிஸ்கட்டுமா பிஸ்கட்டுமாம்பா. ஆனா இப்பெல்லாம் என்ன சொல்றான் தெரியுங்களா? அம்மா பீஸ் கட்டுமா பீஸ் கட்டுமாங்கிறான். காலம் இப்படி மாறி போச்சு. எனக்கு நிச்சயமான புதுசு. நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். பழனியம்மாள் உங்களுக்கு போன் அப்படின்னாங்க. நான் காதுலயே வாங்கல. அப்புறம் பழனியம்மாள் யாரோ வீரமணியான்னாங்க. என்னது வீரமணியா? ஐயோ என் உட்பியாச்சே, அவரா கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு கூப்பிட்ட சத்தம் எல்லாம் குயில சத்தம் இருந்தே, என் கொண்டவர் சத்தம் நான் குயிலா பறந்து வந்து இருப்பேன் அப்படின்னு ஓடி போய் கனவோட போன் எடுத்து காதுல வச்சா என்ன தெரியுமா சொல்றாரு? எம்மா எம்மா பழனி அம்மா, டும் டும் டும், கண்ணுல காசை காட்டமா, டும் டும், என் தலையெழுத்த மாத்தமா, டும் டும், என்ன குபேரனா ஆக்குமான்னாரு. நான் சொன்னேன், ஏன் மாமா இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே இப்படி நீ பணம் பணம் பணம்னு பேயா பறக்கிறியா மாமா? உன்னை கட்டிட்டு நான் என்ன மாமா பாடுபட போறேன்னு. அடியே நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, உன்னை சும்மா நான் தங்கமா தாங்குவேன். எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, உனக்கு அப்பா அம்மாவா திகழ்வாங்க. எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, உனக்கு அண்ணன் தம்பியா திகழ்வாங்க. ஆனா வாழ்க்கையில நீ நானும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நம்மளை 4 பேர் நிமிர்ந்து பார்க்கணும்னா அதுக்கு பணம் தாண்டி தேவை. அதனாலதான் ஓம் பணம் பணம் எம்பணம் பணம் பணம், ஓம் பணம் பணம் எம்பணம் பணம் எம்பணமே பணம், பணம் பணம் பணம். எல்லாம் வாழ்க்கையே இன்னைக்கு சொர்க்கத்தில் ஆரம்பிக்கல மேடம், இன்னைக்கு திருமணமே ரொக்கத்தில் அல்லவா ஆரம்பிக்குது. எழுந்திரிச்சிட்டாங்களே. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரம்மா? அவரு ஜம்முன்னு வந்திருக்காரு. என்ன தர்மத்தின் தலைவன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு இந்த புண்ணியவதியை கல்யாணம் பண்ணிட்டு. உங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்கறாரு இல்லம்மா? அவருங்களா? ஆமா, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காருங்க.
வேலை பார்க்கலையா? ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஒரு வேலை தானே. ஆமா, அது எவ்வளவு பெரிய வேலை. அவர் எந்த சம்பாத்தியமும் பண்ணலையா? அவரு சம்பாதிப்பாரு, ஆனா என்கிட்ட குடுக்கறது இல்ல. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம், நல்லா கேட்டுக்குங்க. பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போனேன். போய் சொன்னேன், ஏங்க இந்த விபின் அப்படிங்கிற பேருக்கு பர்த் சர்டிபிகேட் வேணுங்க. விபினா யாரு? இந்த வீரமணி பழனி அம்மாளுக்கு பிறந்த பையங்க. குழந்தை பிறந்துருச்சா? 10 மாசம் சுமந்து எல்லா வாந்தியும் எடுத்து புள்ளைய பத்த நான் நிக்கிறேன். குழந்தை பிறந்துச்சா அவங்களுக்குங்கிறாரு. ஆமாங்க, அதெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து 1 வருஷமா நான் சர்டிபிகேட்டுக்கு அலையிறேன். இன்னமும் சர்டிபிகேட் கிடைக்கல. நான் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா என் பையனுக்கு சர்டிபிகேட் வேணும், சர்டிபிகேட் கொடுங்க. ஓஹோ, இவர் எதையும் எதிர்பார்க்கிறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபாய் எடுத்து வெட்டுனேன். உடனே ஆமா வீரமணிக்கும் பழனி அம்மாளுக்கும் முதல் குழந்தை விபின் என்ற சர்டிபிகேட்டே வாங்க முடியுது என்று சொன்னால் இதை விட வேற என்ன இந்த உலகத்துல? அதுக்கு கூட இன்னைக்கு பணம் தான் தேவை. கல்யாணம் புதுசுல சொன்னாரு, நீ டீச்சரா இருக்கிற, நான் ஏதாவது வேலைக்கு போறேன், நான் போலாமான்னாரு. தாராளமா போங்க மாமான்னு. வீட்டுக்காரு விட்டு வேலைக்கு போறத கூட நான் பெருசா நினைக்கல. ஏன்னா எனக்கு தேவை பணம். நாங்க பணத்தோட இருந்தாதான் என் மாமியாரு என்ன மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க.